Hi friends, welcome back. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் க்ரீன் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில் இன்க்ரீடியன்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான மசாலா ஃபஸ்ட் எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக மல்லி, ஒரு கை ஃபுல்லாக மின்ட் லீவ்ஸ் அதாவது புதினா இலைகள், ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே நான் 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு சொல்கிறேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க மிக்சியில். இப்போது ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான்வெஜ்ன்றனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதுக்கு பட்டை, லவங்கம், பிரியாணி இலை போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுக்கோங்க. நீளமாக அரைஞ்சால் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் வதங்கிடும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இது எல்லாமே 1/4 கிலோ சிக்கன் அளவுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன். நான் 10 பல்லு பூண்டு ஒரு துண்டு இடித்து சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. இப்போது கலர் மாதிரி வரும்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்ல மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. அதை இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, நல்லாயிருக்கும். எப்போயுமே ஒரே மாதிரியே நம்ம சிக்கன் செஞ்சுட்ருக்கு பதிலாக இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்கள் வீட்டில் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா அந்த வெங்காயம் நல்லா கோட்டானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இதுதாங்க இதுக்கு டேஸ்ட்டே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சிக்கனோட இந்த க்ரீன் மிக்சர் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படியே மூடி வச்சுக்கலாம். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். நான் அப்படியே தான் மூடி வச்சேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி சூப்பரான ஒரு சிக்கன் ரெடி நம்மளுக்கு. இப்போது ஃபைனல் ஸ்டேஜில் பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் நசுக்கி போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். இது ஒரு ரிச்சான டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். இது 2 பேருக்கு உண்டான அளவு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, நான்க்கு. இவ்வளோதாங்க நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி. இப்போது இந்த மாதிரி நிறைய டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ அப்டேட்ஸ்க்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.